ம். அதுக்கப்புறம் வந்து இரவு நேரம் வந்து சாமி கும்பிட்ட பிறகு பொதுவாக நம்ம வந்து எச்சி பாத்திரத்த தொடவே மாட்டோம். ஓகே. ஏன்னா, அந்த மங்களகரத்துடன் அந்த இதோட தான் நம்ம படுப்போம். அதனால விளக்கு வச்சதுக்கு பிறகு பொதுவாக நம்ம வந்து சாப்பிட்ட தட்ட கூட இப்படி தண்ணிய இது பண்ணி சுத்தி தூர ஊத்திட்டு அப்படியே தூரமா வச்சிருப்போம். காலையில தான் அதெல்லாம் இது பண்ணுவோம். ம். ஏன்னா, நம்ம வந்து அந்த நெகட்டிவான அந்த இதெல்லாம் எடுக்கும்போது, நம்ம கனவுகள் எல்லாமே நமக்கு அந்த இது வரும் அப்படிங்கிறதுக்காக நமக்கு அந்த இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. இன்னொன்னு வந்து நம்ம கிச்சன வந்து ரொம்ப தண்ணி வச்சு தொடச்சு சுத்தமா காலையில வந்தோனே ஈஸியா வேலை செய்வதற்கு ஆமா. இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தொடச்சு எல்லாம் வச்சுட்டு போவாங்க. நைட்டு போல எந்திரிச்சு தண்ணி குடிக்கும்போது கூட நமக்கு அந்த இடம் நீட்டா இருக்கணும் அப்படிங்கிற மாரி எடுப்பாங்க. ஆனால் நம்ம நைட் தொடைக்கிறது ஒண்ணும் தப்பு கிடையாது. ஆனா தொடைச்சு நீங்க அதெல்லாம் வெளிய தள்ளுறது, அது வந்து அதுவும் அடுப்படிய தொடைக்கக்கூடாது. மகாலட்சுமிய வர வச்சுட்டு, இரவு நேரத்துல மகாலட்சுமி அம்சத்த தங்க தான் வைப்பாங்க. ம். அதுக்கப்புறம் நம்ம தூங்கும்போது தான் அது வந்து வெளியேற மாரி இருக்கும். அதுவரைக்கும் அந்த மகாலட்சுமி அங்க தான் இருப்பாங்க.